بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من خرج حاجا فمات كتب له أجر الحاج إلى يوم القيامة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நல்லோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் உலகெங்கிலும் இருந்து இறையில்லமாம் திரு காபா ஷரீஃபை தரிசித்து ஹஜ்ஜி என்கின்ற கடமையை நிறைவேற்றிவிட்டு தம் தாயகம் நோக்கி ஹாஜிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் ஒரு செய்தியும் சேர்ந்து நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் 15ஆம் தேதி, அநேகமாக சவுதியிலே, மக்காவிலே துல்ஹஜ் மாதம் 10வது நாள், எதிர்பாராத விதமாக நடந்த உயிரிழப்புகள், அந்த உயிரிழப்புகளை குறித்து ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் நிறைய செய்திகளை பேசிக் கொண்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம். கூடவே சேர்ந்து அந்த ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த ஹாஜிகளில் சிலர் தாங்கள் அனுபவித்த சிரமங்களையும் தங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களையும் வசதி குறைபாடுகளையும் தனித்தனி நபர்களாக சமூக ஊடகங்களில் பேசி அனுப்பி அந்த செய்திகளும் வைரலாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, இந்த செய்திகளை எல்லாம் கேட்கக்கூடிய பொதுவான முஸ்லிம்கள் ஹஜ்ஜை பற்றி, அதேபோல ஹஜ்ஜிக்காக உழைக்கக்கூடிய அந்த மாதிரியான நபர்களை பற்றி, சமூக ஆர்வலர்களை பற்றி தவறான எண்ணம் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுவதை நாம் கேள்விப்படுகிறோம். எனவே இந்த நேரத்திலே ஹஜ்ஜை பற்றியும் ஹஜ்ஜினுடைய சூழ்நிலைகளை பற்றியும், கடந்த காலங்களில் ஹஜ்ஜி எவ்வாறு நிறைவேற்றப்பட்டு வந்தது என்பது குறித்தான வரலாற்று தகவல்களையும், இந்த செய்திகள் பரபரப்பாக பேசப்படுவதனுடைய பின்னணி குறித்தும் முஸ்லிம் சமூகமாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதனால் இந்த செய்தியை நான் உங்களுக்கு இந்த ஜும்மாவின் வாயிலாக தெரிவிப்பதற்காக இங்கே நான் நிற்கிறேன். மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜிக்கு அழைப்பு விடுங்கள். அந்த மக்கள் கால்நடையாகவும் வாகனத்தின் மீது சவாரி செய்தும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் போட்ட உத்தரவு இது. நீங்கள் ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுங்க, மக்கள் நடந்து வருவாங்க,
வாகனத்தில் சவாரி செஞ்சு வருவாங்க, எல்லா பகுதிகளிலிருந்தும் வருவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ் கடமை பற்றி தகவலை தெரிவித்தான். அந்த ஆண்டு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் ஒரு குழு ஹஜ்ஜுக்காக வந்தார்கள். அவ்வாறு கடமையாக்கப்பட்ட மறு ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஆயுளில் செய்த முதலாவது ஹஜ்ஜும் இறுதியான ஹஜ்ஜும் அதுதான். அந்த ஆண்டு ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய அரஃபாவில் தங்கி இருக்கும் போதுதான் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உரை ஒன்று நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லும்போது, அடுத்த ஆண்டு நான் உங்களை சந்திக்க முடியாமல் இருக்கலாம், எனவே நான் சொல்வதை சற்று கூர்ந்து கேளுங்கள், கவனமாக கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையில் சொன்னார்கள். இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையில் நினைவூட்டிய காரணத்தினால் அந்த ஹஜ்ஜு என்பது ஹஜ்ஜத்துல் வதா, விடைபெறும் ஹஜ்ஜு என்றே இன்றைக்கு வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து ஹஜ்ஜு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஹஜ்ஜினுடைய காலங்களில் அருமையான தோழர்களே, அசம்பாவிதங்கள் ஏற்படுவது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட சவுதி அரசாங்கத்தினுடைய அலுவல் பூர்வமான அறிக்கைப்படி 18 லட்சம் ஹாஜிகள் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். இல்லை, இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 1,75,000 பேர் இந்தியாவிலிருந்து ஹஜ்ஜு செய்ய சென்றிருக்கிறார்கள். அதில் 98 பேர் வஃபாத்தானதாக தகவல். தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 7 பேர் என்று அலுவல் பூர்வமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வாறு ஹஜ்ஜு நேரத்திலே உயிரிழப்புகள் ஏற்படுவது என்பது அது தொன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த உயிரிழப்புகளுக்கு பின்னால் சில இயற்கையான காரணங்களும் இருந்திருக்கின்றன என்பதையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நம்முடைய சமூகத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் மொத்த எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 2/3 3/2 மக்கள் பெரும்பாலும் முதிய வயதில் தான் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். இளம் வயதில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது 1/3 தான். 2/3 மக்கள் பெரும்பாலும் முதிய வயதில் தான் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அப்போது வயது மூப்பு என்பது மரணத்திற்கான ஒரு காரணம், தவிர்க்க முடியாத காரணம். இதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு இந்த ஆண்டு ஹஜ்ஜின் போது சவுதி அரசாங்கத்தினுடைய வெதர் அமைப்பிலிருந்து ஒரு செய்தியை சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, கடுமையான வெப்பம் இருக்கும். ஹஜ்ஜுக்கு முன்னாலேயே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 48 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட அந்த ஜமராத்திற்கு கல் எறியக்கூடிய அந்த 10வது நாள், சரியாக ஜூன் மாதம் 15ஆம் தேதி, கிட்டத்தட்ட 51.8 டிகிரி செல்சியஸ் அங்கே வீசி இருக்கிறது. நம்ம கணக்கில் சொல்றதாக இருந்தால் 125 டிகிரி, 103, 104, 105 நம்மளால் தாங்க முடியாது. 107 மிகப்பெரிய கஷ்டமாக நாம் சிரமப்பட்டு கொண்டிருப்போம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் 125 டிகிரி செல்சியஸ் என்ன செஞ்சுருக்காங்க, ஃபாரன்ஹீட் 125 ஃபாரன்ஹீட் அங்கே அடித்திருக்கிறது. அப்போ அந்த கடுமையான வெயிலில் நீர்ச்சத்து குறைபாடுகளின் காரணமாக நிறைய முதியவர்கள் அந்த நேரத்தில் தவிர்க்க முடியாமல் உயிரிழப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான பின்னணியில் தான் இந்த ஆண்டு நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இருந்தாலும் கூட ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அந்த 10வது நாள் முஸ்தலிஃபாவிலிருந்து காலையில் வருவார்கள். வந்து ஜமராத்திற்கு கல் எறிந்து விட்டு அவர்கள் குர்பானி கொடுத்து விட்டு தலைமுடி இறக்கிவிட்டு அன்றைக்கு தவாஃபு ஜியாரா என்று சொல்லக்கூடிய பிரதானமான ஹஜ்ஜினுடைய அந்த தவாஃபை செய்வதற்காக நிறைய அமல்கள் அன்றைக்கு இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியங்கள் நிறைவடைவதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில்
அங்கே பார்த்த ஹாஜிகள் சில பேர், என்ன இவ்வளவு கவனிப்பில்லாமல் இருக்கிறது, சவுதி அரசாங்கம் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்கிறார்களே, இங்கிருந்து நம்மை அழைத்து சென்ற ஹஜ் கமிட்டி கூட நம்மளை எந்த விதமான கவனமும் இல்லாமல் விட்டு விட்டார்களே என்று சொல்லி அங்கலாய்த்து அதை அவர்கள் வாய்ஸாக பதிவு செய்து, எழுத்தில் பதிவு செய்து அங்கங்கே பரப்பிவிட்ட அந்த செய்தி தான் இன்றைக்கு மிக பெரிதாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த விஷயத்தை சொல்வதனால் நான் ஹஜ் கமிட்டிக்கு முட்டுக் கொடுப்பதாகவோ சவுதி அரசாங்கத்தை நான் தாங்கி பிடிப்பதாகவோ யாரும் நினைத்து கொள்ள வேண்டாம். ஒரு லட்சோப மக்கள், அஃபீஷியலாக 18 லட்சம் பேர், அன்அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில லட்சம் பேர்கள் அதிகமாக இருப்பார்கள். சவுதி அரசாங்கமே இதை ஒத்துக்கொள்கிறது. ஜோர்டானிலிருந்தும் அதே போல எகிப்திலிருந்தும் அன்அஃபீஷியலாக நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வந்து விட்டார்கள். ஏற்கனவே வந்து தங்கியிருந்தவர்கள் முறையான விசா இல்லாமல் ஹஜ்ஜுக்கு வந்து விட்டார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்போ அஃபீஷியலாக 18 லட்சம்னு, அன்அஃபீஷியலாக இன்னும் நிறைய பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் பல லட்சம் பேர்கள் கூடக்கூடிய ஒரு இடத்தில் இந்த மாதிரி, அதே போல வயது மூப்பு கிட்டத்தட்ட 3/2 பங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரியான இழப்புகள் என்பது தவிர்க்க முடியாத விஷயம். அதே நேரத்தில் அங்கே மருத்துவமனை ஃபெசிலிட்டிகள், அதே போல் மொபைல் மருத்துவமனைகள் என்று பல்வேறு வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன. எந்த அளவுக்குன்னா அரபாவில் கூட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நோயாளிகள் தவிர்க்க முடியாத அளவுக்கு நோய் வந்து விட்டால் அவங்களுக்கு அரபாவில் தங்குறதுங்கிற கடமை நிறைவேற்ற முடியாமல் போகுமோ என்பதற்காக அரபா பகுதியில் ஒரு மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து போன ஒரு ஹாஜி தவிர்க்க முடியாமல் அவர் பெட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அரபா நாளில் அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க. அப்போ அவர் நோயாளியாக அவருக்கு சிகிச்சையும் ஒரு பக்கம் நடக்கும், அரபாவில் தங்குகிற அந்த காரியமும் ஒரு பக்கம் நடக்கும். இப்படி பல்வேறு வசதிகளை அந்த அரசாங்கம் செய்து வைத்திருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு கட்டத்திலே மக்கள் தங்களுடைய கடமைகளை செய்கின்ற அந்த வேகத்தில் இயற்கையிலேயும் பல்வேறு கடினமான சூழ்நிலைகள் வரும்போது யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்படியான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. சரி, இப்படி அசம்பாவிதம் ஏற்படுதில்ல. இதற்கு முன்பு ஹஜ்ஜினுடைய காலகட்டங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து பாருங்கள், ஹிஜ்ரி 9 ஹஜ்ஜி நடந்துக்கிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் 10 ஹஜ்ஜி செஞ்சாங்க. ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது பழைய காலங்களில் ஹஜ்ஜி என்பது எப்படி நடந்தது? தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் ஷார்ட் பீரியடில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. 14 நாள், 12 நாள், 5 நாள், 6 நாள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி ஹஜ்ஜுக்கு போக முடியுமா? கிட்டத்தட்ட கால்நடையாகவும் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய குதிரைகளில், ஒட்டகங்களில், கௌவரி கழுதைகளில் இதில் பயணம் செய்வார்கள். கால்நடையாக ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். கிட்டத்தட்ட பழைய காலம் ரொம்ப தேவையில்லை, ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு ஹஜ்ஜினுடைய காலகட்டம் எவ்வளோ தெரியுமா? பயணத்திற்கே கிட்டத்தட்ட 8 மாதம் பிடிக்குமா. போயிட்டு வர்ற பயணத்துக்கு 8 மாதம் தேவைப்படும். சில நேரங்களில் 1 வருடம் கூட ஆகலாம். அதே மாதிரி இங்கிருந்து போகக்கூடியவர்கள் வழி தவறி சென்று விட்டால் அல்லது வேறு ஏதாவது நெருக்கடிகள் மாட்டிக்கொண்டு விட்டால் ஹஜ்ஜி அந்த வருஷம் போய் சேரும்போது ஹஜ்ஜி முடிஞ்சிருக்கும், அல்லது ஹஜ்ஜினுடைய பிரதானமான அமலாகிய அரபாவில் தங்க முடியாமல் போயிருக்கும். எனவே போனவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அப்படியே இருந்து மறு ஆண்டு ஹஜ்ஜு வர வரை அங்கே காத்திருந்து ஹஜ்ஜு செய்து முடித்து விட்டு அதற்கு பிறகுதான் ஊருக்கு வருவார்கள். இந்த ப்ராசஸுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் கூட பிடிக்கும் என்றெல்லாம் நாம் நூல்களிலே பார்க்கிறோம். பழைய காலத்தில் நடந்த ஹஜ்ஜு சம்பந்தமான நூல்களில் இந்த செய்தியை பார்க்க முடிகிறது. 8 மாதம், 1 வருஷம், சில நேரங்களில் 2 வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் இன்னைக்கு அல்லாஹ் எவ்வளவு எளிமையாக ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, போக்குவரத்து பாதைகளில் எவ்வளவு அச்சமான சூழ்நிலைகள் இருந்திருக்கின்றன, கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டும். நான் இப்படி சொல்றதுனால ஹஜ்ஜிங்கிற அந்த அமல் ரொம்ப சிரமமோ என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ் நமக்கு அடுத்தடுத்த காலங்களில் மிக இலகுவான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இயல்பாக இபாதத்துகளில் செய்யும் போது சில சிரமங்கள் என்பது நமக்கு வரத்தான் செய்யும். அந்த சிரமங்களுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை சேர்த்து தருவான் என்பதையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அன்னைக்கு பழைய காலத்தில் ஹஜ்ஜிக்கு போகும்போது, ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜிக்கு போகும்போது பாதைகளில் எவ்வளவு பெரிய அபாயங்கள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அன்னைக்கெல்லாம் ஒரு அரபியில் ஒரு சொலவடை ஒன்று இருக்கிறது.
அஸ்ஸாஹிபு மஃப்கூதுன் வல் ஆயிது மௌலூதுன் என்று சொல்வார்கள். ஹஜ்ஜிக்கு ஒருத்தர் போனார்னா போனது தான், திரும்பி வருவாராங்கிறது சந்தேகம். அப்படி ஒருவர் திரும்பி வந்துவிட்டால் மௌலூதுன், அவர் புதிய பிறப்பாக வந்திருக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா பாதைகளில் அவ்வளவு அபாயங்கள் இருந்தன. அதனால் இங்கேருந்து பயணம் சொல்லிட்டு போகும்போதே என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், போயிட்டு வர்றேன்னு சொல்ல மாட்டாங்க, போகிறோன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்படி கூட சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லாதீங்க, போகிறோன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கூட இன்றைக்கி பெரிய சில நபர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள். ஆனால் அப்படி தான் சொல்லணுமான்னா அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு போய்விட்டால் திரும்ப வருவது சிரமம் என்கின்ற அளவுக்கு அபாயம் நிறைந்த ஒரு காலகட்டம் ஒரு 100-200 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. அருமையான தோழர்களை நாம் கவனிக்க வேண்டும். அதனாலே இங்கிருந்து போகும்போது வசியத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு தான் போவாங்க. வசியத்துனா என்ன அர்த்தம்? உயில். அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு தான் போவாங்க என்று நாம் பார்க்கிறோம். அதனால் எந்த அளவுக்கு போக்குவரத்து பாதைகளில், ஹஜ் போக்குவரத்து பாதைகளில் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால், நாம் பார்க்குறோம் ஒரு 19ஆவது நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி, 20ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய காலகட்டம், அதாவது 1880க்கு பிறகு 1950 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டம், 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி, 20ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பகுதி. இந்த காலகட்டத்தில் துனிசியா, அல்ஜீரியா போன்ற நாடுகளில் உள்ள அறிஞர்கள் அவங்க ஒரு ஃபத்வா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன ஃபத்வா அப்படின்னு சொன்னால், இந்த பகுதிகளிலிருந்து நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு கடமை இல்லை. ஏனென்றால் பாதையில் மிகப்பெரிய அபாயங்கள் இருக்கின்றன. நிறைய வழிப்பறி கொள்ளைகள் நடக்குமா, நிறைய கொலைகள், அதாவது ஹாஜிகள் காசு கொண்டு போவாங்க. அப்படிங்கிறதுனாலேயே அவர்கள் வர்ற வழிகளில் திருடர்களும் வழிப்பறி கொள்ளையர்களும் மறைந்து கொண்டு அந்த காசு பணங்கள்லாம் பிடுங்கிட்டு அவங்கள கொலை பண்ணிடுவாங்களாம். இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. இதை காரணம் காட்டி பாதை என்பது பயமற்றதாக இல்லை, அச்சமற்றதாக இல்லை. எனவே இந்த பகுதிகளிலிருந்து ஹஜ்ஜிக்கு போவது கடமையில்லை என்று ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இதே காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்தும் கூட சில உலமாக்கள் பாதையில் இருந்த அபாயங்களை காரணம் காட்டி ஹஜ்ஜி கடமை என்பது நமக்கு தேவையில்லை இப்போது என்று அந்த சமயத்தில் ஃபத்வா கொடுத்ததாக நாம் வரலாற்றை பார்க்கிறோம். அப்போ போக்குவரத்து பாதையிலேயே அபாயங்கள் இருந்த ஒரு காலகட்டம். எவ்வளவு நாள் நமக்கு தெரிஞ்சு ஒரு 70 வருஷம் 80 வருஷங்களுக்கு முன்னாடி அவ்வளவு அபாயங்கள் இருந்த ஒரு காலகட்டம். ஒரு 100 வருடம் 180 வருடங்களுக்குள்ள அந்த காலகட்டத்தில் ஹஜ்ஜினுடைய போக்குவரத்து பாதை இவ்வளவு அச்சம் நிறைந்ததாக இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, மக்காவில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு குறைபாடு, உயிர் பாதுகாப்பு பிரச்சனைகள், அதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்திருக்கிறது. மிர்ஆத்துல் ஹரமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரபி நூல், அதை எழுதினவர் இப்ராஹிம் ரிஃபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். அவர் தான் நேரில் கண்ட, மக்காவில் நேரில் கண்ட விஷயத்தை அதில் பதிவு செய்கிறார். ஒரு ஹஜ்ஜிக்காக ஒரு ஹாஜி மக்காவுக்கு வந்தால் இது எப்போ அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் சொல்கிறேன் இதே காலகட்டத்தில் ஒரு 200 வருடங்களுக்குள்ளே அவர் பார்த்த அந்த செய்தியை அதில் பதிவு செய்கிறார். ஹஜ்ஜிக்காக ஒருவர் மக்காவுக்கு வந்து விட்டால் அங்கே எவ்வளவு தூரம் பாதுகாப்பு குறைபாடு இருந்தது, எவ்வளவு அச்சம் நிறைந்த சூழ்நிலை இருந்தது என்பதை அவர் அங்கே பதிவு செய்கிறார். ஒரு பதிவு செய்யும்போது ஒரு செய்தியை சொல்கிறாரு. ஹரம்ல இருந்து மிக பக்கத்தில் இருக்கிறது ஜபலுன் நூர், ஹெரா குகைன்னு சொல்கிறோம்ல, அந்த ஹெரா குகை இருக்கக்கூடிய அந்த மலைக்கு பெயர் ஜபலுன் நூர். ஹரம்ல இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அந்த ஜபலுன் நூருக்கு ரசூலுல்லாஹ் இருந்த குகையாச்சேன்னு சொல்லி சில பேர் ஏறி போய் பார்க்க போவாங்க. அவர் சொல்கிறாரு, அந்த மிக அருகாமையில், ஹரமுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஜபலுன் நூருக்கு ஒரு ஹாஜி போகணும்னு சொன்னால் அவர் தனியாக போக முடியாது, கூட்டமாக சேர்ந்து தான் போக முடியும். தனியாக சென்றால் அவருக்கு உயிர் ஆபத்து இருந்தது என்று எழுதுகிறார். அதே போல தண்ணியெல்லாம் அதிகமாக எடுத்துக்கொண்டு தான் அவர் போக வேண்டும், அந்த வசதியெல்லாம் அன்னைக்கு இல்லாமல் இருந்துச்சு என்று அவர் எழுதுகிறார். சொல்லிட்டு அவர் ஒரு குறிப்பையும் சேர்த்து எழுதுகிறார், ஒரு நிகழ்ச்சியும் சேர்த்து எழுதுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு கிடைச்ச ஒரு தகவல், அந்த பகுதியில் ஒரு ஹாஜி தனியாக அந்த பகுதிக்கு போயிட்டு வர்றார். ஒரு காட்டரபி, ஒரு கிராமவாசி அரபி, ஒரு முஸ்லீம் இல்லையாங்கிறதெல்லாம் தெரியல, அவர் அந்த ஹாஜியை வழிமறித்து அவர்கிட்ட உள்ள காசை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். இவர் அந்த காசை கொடுக்காமல்
பத்திரப்படுத்துவதற்காக ஏதோ முயற்சி செய்ய அவர் சண்டை போடுறார். கடைசியில் அந்த காட்டரபி அந்த ஹாஜி கொலை செய்து விடுகிறார். கொலை செஞ்சுட்டு அவற்றிலிருந்து பணத்தை பறிக்கிறார். பறித்த பணம் எவ்வளவு தெரியுமா? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது. பறித்த பணம் எவ்வளவு தெரியுமா? ஒரே ஒரு ரியால். ஒரு ரியால். நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன்னா, அதுக்கு பிறகு அந்த காட்டரபிட்ட கேட்டாங்களாம், ஏப்பா ஒரே ஒரு ரியாலுக்காக ஒரு உயிரினை கொலை செய்வாயா, ஏன்பா கொலை செஞ்சேன்னு கேட்ட அவர் சொன்னாராம், அந்த ஆளை விட அந்த ஒரு ரியால் எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு அச்சமற்ற சூழ்நிலை. நான் இது கற்பனையில் சொல்லலை, எழுதி பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நூலில் சொல்லக்கூடிய தகவல் இது. மிர்ஆத்துல் ஹரமைன்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் அந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்த கேட்ட இப்ராஹிம் ரிஃபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி. அப்போது ஹரம் அப்படிங்கிறது பாதுகாப்பான பகுதி. பாதுகாப்பான பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலேயே இவ்வளவு பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்திருக்கின்றன என்பதையும் நாம் என்ன செய்யணும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல தோழர்களே, பெருநோய்களால் இறப்புக்கு ஆளான ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்பு 100 வருடம் 200 வருஷத்துக்கு முன்னால் அதிகமாக இருந்ததை பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, ரஷ்யாவில் இருந்து உளவுத்துறை அதிகாரியாக இருந்த ஒரு முஸ்லீம், ரஷ்ய அரசாங்கம் அவரை ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைக்கிது. 1800களில் அனுப்பி வைக்கிது. ரஷ்யாவுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்கள்லாம் அங்கே போய் கூடுறாங்கல்ல, ரஷ்ய முஸ்லீம்களும் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. இவங்க அன்றைக்கு துருக்கி ஹிலாபத்துக்கு கீழே இருந்தவங்க தான் எல்லா முஸ்லீம்களும். உலக முஸ்லீம்கள் அனைவரும் துருக்கி ஹிலாபத்துக்கு கீழே இருந்தவங்க. அதனால தான் நமக்கு இந்தியாவில் நமக்கு ஒரு பேர் இருக்குது பாருங்கள், துலுக்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. துலுக்கன்னா துலுக்கம் கிடையாது, துருக்கன் என்று பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இந்தியாவில் வசிக்கலாம், அவன் ஈராக்கில் வசிக்கலாம், ஆனால் மனதளவில் துருக்கி கலீஃபாவினுடைய அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டவராக இருப்பார் என்று அதற்கு பொருள். அப்போ அதே மாதிரி அது துருக்கி ஹிலாபத்துக்கு கீழே முஸ்லீம் உலகம் இருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவினுடைய அரசாங்கம் ஒரு உளவுத்துறை அதிகாரியை ரஷ்ய ஹாஜிகளை உளவு பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கிறது. அவரையும் ஹஜ்ஜிக்கு அனுப்பி நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளவு தூரம் அந்த நம்ம ரஷ்யாவினுடைய முஸ்லீம்கள் துருக்கி ஹிலாபத்தோடு சாய்மானமாக இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் அட்டாச்சாக இருக்கிறாங்க, அதனால் ரஷ்யாவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா, போக்குவரத்து, இந்த மாதிரியான விஷயங்களை கவனித்து உளவுத்துறை தகவல் தருவதற்கு அந்த நபரை அனுப்பி வைத்தார்கள். அவருடைய பேர் கூட அப்துல் அசீஸ் துல்ஸ்டீன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர் வருது. அந்த உளவுத்துறை அதிகாரி அவர் ஹஜ்ஜிக்கு வந்தவர், அன்றைக்கு அவர் பார்த்த விஷயங்களையும் அவர் கேட்டறிந்த விஷயங்களையும் ஒரு அறிக்கையாக எழுதி ரஷ்ய அரசாங்கத்திற்கு அவர் சமர்ப்பித்திருக்கிறார். அது இன்னைக்கு நூல் வடிவில் இருக்குது. அந்த நூல் வடிவில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அதில் பெருவியாதிகளை பற்றி அவர் எழுதுகிறார். மக்கா நகரத்தில் பரவிய பெருவியாதிகளை பற்றி எழுதுகிறார். அப்படி எழுதும்போது அவர் சொல்கிறாரு, ஹஜ்ஜி காலங்களில் பெருநோய்கள் ஏற்பட்ட பெருநோய்களிலே மிக பிரபலமான பெருநோய் என்பது 1831 நடந்தது என்று அவர் சொல்கிறார். 1831 இன்னையிலிருந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. 1831 ஒரு பெருநோய் ஒன்று நடந்திருக்கிறது. அதில் அவர் குறிப்பாக எழுதுகிறார், அந்த வருஷம் இந்தியாவிலிருந்து ஹஜ்ஜிக்கு வந்திருந்த மொத்த நபர்களில் 4/3 அதாவது கிட்டத்தட்ட 75% பேர் அந்த பெருநோயில் இறந்து போய்விட்டார்கள். இந்தியாவிலிருந்து ஹஜ்ஜிக்கு வந்திருந்த ஹாஜிகளில் 4/3 பேர், அப்போ 75% பேர். ஒரு 100 பேர் போயிருந்தாங்கன்னா 75 பேர் இறந்து போயிட்டாங்க. 1000 பேர் போயிருந்தாங்கன்னா 750 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம்ல, எகிப்திலிருந்து வந்து 650 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு வருது, செய்தி வருது இல்லை. இதே மாதிரி அன்னைக்கு அந்த செய்தி எழுதுகிறார். சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, மேலும் சொல்கிறார், இது அந்த ஒரு ஆண்டில் நடந்த இது. அதற்கு பிறகு 1834, 837, 1840 இப்படி ஒரு 3-4 வருடங்களுக்கு ஒரு முறை அங்கே பெருவியாதிகள் வந்து நிறைய உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1846 50 வரைக்கும் தொடர்ந்து 5 வருடம் கால்ரா என்கின்ற பெருவியாதி அங்கே பரவி நிறைய உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற செய்தியை அங்கே பதிவு செய்கிறார். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு தடுப்பூசிகள்லாம் போக முடியாதுங்க. அதல்லாமல் அங்கே போனவுடன் ஹாஜிகளுக்கு அந்த அரசாங்கம் ஒரு சொட்டு மருந்து ஒன்றுக்கு போடுது. எவ்வளவு பாதுகாப்பான ஏற்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும்.
ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் அங்கே மிக குறைவான காலத்தில் கூட மக்கள் அங்கே ஹஜ்ஜி செய்தார்கள். அங்கே ஏற்பட்ட இழப்புகளை அவர்கள் பெரிதாக பேசவில்லை, வரலாறாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் தவிர அதையெல்லாம் பெரிதாக அவர்கள் பேசவில்லை. அதையெல்லாம் இபாதத்துகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்று, அது நிறைய நன்மைகள் என்று அவர்கள் கருதினார்கள் என்பதையும் இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த செய்தியை இந்த அளவுக்கு பெருசுபடுத்துறாங்கல்ல, ஊடகங்களில் பேசுறது, சமூக ஊடகங்களில் பேசுறது, பரப்பி விடுறதுன்னு. குறிப்பாக பத்திரிகைகள் இருக்கு பாருங்க, பத்திரிகைகளும் செய்தி ஊடகங்களும் பெரிய அளவில் பேசுகிறார்கள். லட்சோப லட்சம் மக்கள் கூடுகிற இடத்தில், அதுவும் 2/3 வயதானவர்கள் கூடுகிற இடத்தில் இந்த மாதிரியான இழப்புகள் தவிர்க்க முடியாது என்கின்ற அடிப்படை அறிவு வேண்டாமா? அடிப்படை அறிவு. ஆனால் என்ன செய்யறது? முஸ்லிம்கள், அதுவும் ஹஜ்ஜினுடைய அந்த கூட்டம் என்பது முஸ்லிம் எதிரிகளுக்கு மிகப்பெரிய வேப்பங்காயாக கசக்கும். ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு மறைமுகமான ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்க, ஒரு சர்வதேச ஒற்றுமை. இந்த சர்வதேச ஒற்றுமை என்பது பல பேர்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கொண்டே இருக்கிறது. அதனால சின்ன அசம்பாவிதத்தை கூட மிகப்பெரிய அளவில் ஊறி பெருக்குவார்கள். ஏன் இன்னைக்கும் கூட காசியில இறந்து போன இந்து மக்களுடைய சடலங்கள் எவ்வளவு கேவலமாக பராமரிக்கப்படுகிறது, எவ்வளவு கேவலமாக அணுகப்படுகிறது, இதை பற்றி எந்த ஊடகங்களாவது பேசுகிறார்களா? காசியில போய் இறந்து போனா மோட்சம் அப்படின்னு சொல்லி இந்துக்கள் அங்க போய் இறந்து போறாங்க. இறந்து போன அந்த சடலங்களை எப்படி அவர்கள் மதிக்கிறார்கள், எப்படி அவர்கள் நடத்துகிறார்கள்? அங்குள்ள அகோரிகள் அப்படி தூக்கி இப்படி போடுவான், நெருப்புல தூக்கி போடுறான். அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம், நம்ம இன்னைக்கும் பார்க்கிறோம். தூக்கி போடுவாங்க. எரிந்து கொண்டிருக்கும் போது அந்த பிணத்தினுடைய அந்த சதைகளை தின்பார்கள், சாப்பிடுவாங்க. இது அந்த அலங்கோலங்கள் எல்லாம் நடக்கத்தானே செய்கிறது. அங்கே இந்த மூட நம்பிக்கைகள் நடக்கத்தானே செய்கிறது. எந்த பத்திரிகையாவது வருதா? எந்த ஊடகங்களாவது வருதா? சரி, எல்லாம் போயிட்டு போகுது. அந்த கொரோனா நேரத்தில் அங்க இறந்து போன சடலங்களை அவர்களுடைய மத சம்பிரதாயப்படி மரியாதையாக அவர்கள் எரியூட்ட முடிந்ததா? அப்படியே கங்கையில மிதந்து போச்சுன்னு நம்ம சமூக ஊடகங்கள் சொல்லிச்சா இல்லையா? சமூக ஊடகங்கள் இருக்கு போய் இந்த செய்தி வெளியே வந்துச்சு. ஏதாவது ஒரு பிரிண்ட் மீடியாவோ அல்லது ஒரு படக்காட்சி மீடியாவோ இதை வெளியில சொல்லிச்சா? இத அப்போ ஹஜ்ஜி அப்படின்னு ஒண்ணு முஸ்லிம்களுடைய சர்வதேச சங்கமம் என்று வந்தவுடன் ஆளாளுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு, ஆளாளுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு, பேனாக்களையும் கேமராக்களையும் கொண்டு வந்து அதை பெரிதுபடுத்தி, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 1000 சொச்சம் பேருடைய உயிரிழப்பு. நான் அதை குறைவாக மதிப்பிடவில்லை, அது ஒரு பெரிய விஷயம்தான். அதில் அந்த அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவு இருந்தால் அது அடுத்தடுத்த வருடங்கள் கவனிக்கப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும் என்றுதான் நானும் சொல்கிறேன். ஒரு உயிர்னால் அது முக்கியமானதுதான். ஆனா நீங்க மற்ற மதங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் பெறுகின்ற வீரியத்தை விட முஸ்லிம்கள் என்று வரும்போது, முஸ்லிம்களுடைய சர்வதேச சங்கமம் என்று வரும்போது நீங்க அதை ரொம்ப பெருசுபடுத்துறீங்க. தோழர்களே, முஸ்லிம்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுடைய மரியாதை என்ன தெரியுமா? அவங்களுடைய மனம் என்ன தெரியுமா? இது மாதிரியான இபாதத்துகளில் இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அது தங்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்று இந்த முஸ்லிம்கள் நம்புவார்கள். பெரிய பாக்கியம் நம்புவாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் இபாதத்தில் இருக்கும் போது நமக்கு மரணம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த இபாதத்து தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் என்று பொருள். நான் ஆரம்பத்தில் வாசித்த அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒருவர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு விட்டார், வழியில் இறந்து போய் விட்டார். குத்திப லஹு அஜ்ருல் ஹாஜ்ஜி இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரை அவருக்கு ஹஜ்ஜினுடைய நன்மையை அல்லாஹ் எழுதி கொண்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஹிஜ்ரி 10வது ஆண்டுல ரசூலுல்லாஹ் அரபாவில் தங்கி இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர், ஒரு நபர், ஒரு சஹாபி, ஒரு ஹாஜி, அவர் ஒட்டகத்தில் இருந்து அந்த ஒட்டகம் அவரை அப்படியே தூக்கி கீழே தள்ளி இருந்து, கீழே விழுந்த மனுஷன் எசகு பிசகா விழுந்து அவருடைய கழுத்து முறிந்து விடுகிறது, அப்படி இறந்து போயிடுறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட தகவல் சொல்றாங்க, இப்படி ஒரு சஹாபிக்கு ஏற்பட்டுருச்சு நிலைமை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள், தண்ணி இலந்தை இலை கலந்த தண்ணீரால் அவரை குளிப்பாட்டுங்கள், அவர் எந்த 2 ஆடை அணிந்திருக்கிறாரோ அந்த ஆடையிலேயே கஃனிடுங்கள், அதில் வாசனை திரவியம் பூசாதீர்கள், அவருடைய தலையையோ முகத்தையோ மறைத்து விடாதீர்கள்,
அப்படியே அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க, தொழுகை வச்சு அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அருமையான தோழர்களே, இஹ்ராமில் இருக்கும்போது ஒருவர் இறந்து போய்விட்டால் மற்ற முஸ்லிம்களுக்கான கஃனிலிருந்து அவருடைய கஃன் வேறுபடும். மற்ற முஸ்லிம்களுக்கு 3 துணிகள் வரை பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த ஹாஜி அவர் இஹ்ராமில் இருக்கும்போது இறந்து போயிட்டாருன்னா அவர் அணிஞ்சிருக்கிற 2 ஆடை தான், அதுதான் அவருக்கான கஃன். தொழுக வைக்கணும். நீங்கள் மற்ற மூமின்களை தொழ வைத்து விட்டு அத்தர் பூசுவீங்க, கற்பூரம் போடுவீங்க, மற்ற வாசனை பொருட்களை எல்லாம் பயன்படுத்துவீர்கள், ஹாஜிக்கு பயன்படுத்தக்கூடாது. மற்றவங்களுடைய தலையெல்லாம் மூடுவீங்க, மூடி கட்டுவீங்க. ஹாஜிகளுடைய இஹ்ராமில் இருக்கும்போது இறந்து போனவருக்கு தலையை கட்டக்கூடாது, முகத்தை மூடக்கூடாது. அப்படி தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணணும், தொழுகை வச்சு அடக்கம் பண்ணணும். அப்படி தான் சவுதி அரசாங்கம் இன்னைக்கு செய்யுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் இப்படி செய்யணும்னா, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இவர் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் போது தல்பியா சொன்னவராகவே எழுவார்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹஜ்ஜினுடைய அந்த சட்டம் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும்னு அர்த்தம். தல்பியாவின் சட்டம், இஹ்ராமின் சட்டம் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, அவர் இறந்தும் கூட ஹாஜியாகவே தொடர்ந்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! யாருக்கு கிடைக்கும்? இந்த சமூகம் இதை நம்புகிறது. இந்த சமூகம் இதை பெருசுபடுத்தாது. இந்த விவரம் இல்லாத சில முஸ்லிம்களுக்காக நாம் இந்த செய்தியை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அருமையான தோழர்களே, நேற்றைக்கும் ஹஜ்ஜு என்பது சிரமமானதாகத்தான் இருந்தது. 100 வருடத்திற்கு முன்பும் சிரமமாகத்தான் இருந்தது. 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா வரலாற்றில் பார்க்குறோம், ஒரு காலகட்டத்தில் ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டு நினைக்கிறேன், காபாவுக்கு வந்து ஹரமில் வந்து இறங்கி கராமித்தான ஒரு குரூப் சண்டை போட்டு ஹஜ்ருல் அஸ்வதையே கொண்டு போயிட்டாங்க. அவங்க ஊருக்கு, அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த கராமித்தாங்கிறவங்க வந்து ஒரு ஷியாக்கள் ஒரு குரூப் ஹஜ்ருல் அஸ்வதை பேத்து கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 19 வருஷம் ஹஜ்ருல் அஸ்வத் இல்லாமலேயே அங்கே ஹஜ்ஜு நடந்து கொண்டிருக்கு. அதையும் நம்ம வரலாறு கேள்விப்பட தான் செய்கிறோம். ஆனால் இருந்தாலும் கூட அந்த கராமித்தாக்களுடைய இந்த சம்பவத்தின் போது அந்த அந்த மத்தாஃப் ஏரியா, ஹரம் ஏரியாவிலேயே ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். மக்காவினுடைய தெருக்களில் கிட்டத்தட்ட 30 சொச்ச ஆயிரம் பேர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். எவ்வளவுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ஹஜ்ஜு என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய மரியாதையான கடமையாக கருதுவார். அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை அவர் தாங்கிக் கொள்வார். அவர் தாங்கிக் கொள்கிற காரணத்தினாலே அல்லாஹு தாலா அவருக்கு நிறைய நன்மைகளை சேர்த்து தருவான் அப்படின்னு இந்த முஸ்லிம் சமூகம் நம்புது. எனவே ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன அசௌகரியங்கள், பாதுகாப்பு குறைபாடுகளை இதை முஸ்லிம்களை தெரிந்து கொண்டு இதை நீங்கள் பரப்புகிற வேலையை செய்யக்கூடாது. நீங்கள் உரிய நபர்கள்ட்ட இந்த செய்தியை தெரிவிக்கலாம், அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஹஜ் கமிட்டிகிட்ட சொல்லலாம், அந்த மாதிரி யார் பெரும் தலைவர்களாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லி நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்யலாம். ஆனால் எல்லா மக்களுக்கும் பரவுற மாதிரி இந்த ஹஜ்ஜிங்கிற அமலே ஒரு பெரிய, அதாவது பாரமானதோ அபாயம் நிறைந்ததோ அப்படின்னு மக்கள் கருதக்கூடிய அளவுக்கு இந்த செய்தியை பெருசுபடுத்துறதுங்கிறது தகாத காரியம் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு செய்தியை இப்படி வெளியிட போய் தான் மற்ற ஊடகங்களும் சேர்ந்து கொண்டு தங்களுடைய பங்குக்கு அதை பெருசாக ஆக்குகிறார்கள். நான் ஒரு சங் பரிவார் ஒருவருடைய சோசியல் மீடியாவை பார்த்தேன். அவருக்கும் இந்த செய்திக்கு சம்மந்தமே இல்லை. அந்த சங் பரிவாருடைய ஒரு சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து இந்த ஹஜ்ஜில் நடந்த இந்த உயிரிழப்புகளை ஒரு பெருசாக பூதாகரப்படுத்தி இந்த செய்தி வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள், சம்மந்தமே இல்லாதாங்க. எனவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் துணை போகக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்ட காலத்திலிருந்து அபாயகரமான எல்லா காலகட்டங்களிலேயும் இந்த ஹஜ்ஜி என்பது நிற்காமல் தொடர்ந்து நடந்தது. ஏன் கொரோனா நேரத்தில் பார்த்தோம்ல, கொரோனா நேரத்தில் கூட ஹஜ்ஜி என்பது அங்கே நடக்கத்தான் செய்தது. அங்குள்ள மக்களை வைத்து, அங்குள்ள மற்ற ஊரை சார்ந்த மற்ற நாட்டை சார்ந்த மக்களை வைத்து அந்த ஹஜ் அங்கே நடந்தது. தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். அதில் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். சிரமங்களோடு நாம் அந்த அமலை செய்யும் போது தான் அல்லாஹ் அதில் அதிகமான நன்மைகளை நமக்கு தருவான். ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஒருத்தருக்கு உடம்பு சோம் இல்லை, அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இவர் ஏற்கனவே நல்ல அமல் செஞ்சிருந்தா இந்த காலத்தில் செய்ய முடியாட்டியும் நீங்கள் அவருக்கு அந்த நன்மையை எழுதினீங்கன்னு அந்த மாணவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுவான். எனவே நமக்கு பிரச்சனைகள் இருக்கின்ற காலத்தில் நாம் அமல் செய்யும் போது அதுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சரியான புரிதலை இந்த சமூகம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அந்த புண்ணிய பூமியை
தொடர்ந்து தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த வருடம் ஏற்பட்ட அந்த அசௌகரியங்கள் எல்லாம் அடுத்த வருடங்களில் சீர் செய்யப்படுவதற்கான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா அந்த அரசாங்கத்திற்கு கொடுத்தருள் புரிவானாக. மற்ற உலக முஸ்லிம்களும் அதற்காக உதவி செய்யக்கூடிய மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா